அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த ஒரு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழக அரசு போக்குவரத்து கழகங்களில் முக்கியமான தகவல்களை பற்றி இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம். நீங்கள் நம்முடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா, மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் பெல் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தமிழக அரசு போக்குவரத்து கழகங்களில் காலி பணியிடங்களை இந்த ஆண்டுக்கு உண்டாக்கான காலி பணியிடங்களை எப்பொழுது நிரப்புவாங்க என்பவனை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். நீண்ட நாள் எதிர்பார்த்த டிசிசி, ஸோ டிரைவர் கம் கண்டக்டர், இந்த டிசிசியோடைய அப்பாயின்மெண்ட் ஆர்டரு எப்போ சார் நமக்கு வரும்? டிசிசி அப்பாயின்மெண்ட் ஆர்டரு வருமா வராதா, இதை தான் எல்லாருமே கேட்குறாங்க. டிசிசியோடைய அப்பாயின்மெண்ட் ஆர்டருங்க. ஸோ அப்பாயின்மெண்ட் ஆர்டரில் நிறைய குழப்பங்கள் நீடிக்குது அப்படின்றத எல்லா தரப்பு மக்களுமே குறிப்பிட்டு சொல்கிறாங்க. எங்களுக்கெல்லாம் அப்பாயின்மெண்ட் ஆர்டரே வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ரிலீஸ் ஆகலை, நாங்கள்லாம் ரெடியாக இருக்கோம், ஆனால் ஒரு சிலருக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் போயிடுச்சு, ட்ரைனிங் பஸ்ஸு ஓட்டிகிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி சில தகவல்கள் வந்திருக்கு. இந்த தகவல்களுடைய அடிப்படையில் உண்மைத்தன்மையை நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிசிசியில் வந்து பார்த்தீங்கன்னா தற்காலிக ஓட்டுநர்கள் தற்சமயம் அதிக அளவில் எடுத்துகிட்டு வராங்க அப்படின்ற தகவல் வந்துட்டுருக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா டிரைவர் கம் கண்டக்டராகவும் எடுக்கிறாங்க, டிரைவராகவும் எடுக்கிறாங்க, டிரைவர் தனியாக கண்டக்டர் தனியாகவும் எடுக்கிறாங்க அப்படின்ற மாதிரி தற்காலிக ஓட்டுநர்கள் தமிழகம் முழுவதுமே அதிக அளவில் எடுத்துகிட்டு வராங்க அப்படின்ற மாதிரி சில தகவல்கள் வந்துருச்சுங்க டிரைவர் கம் கண்டக்டரில். ஆனால் இப்போ இருக்கிற சுச்சுவேஷன் பிரகாரம் வந்து பார்க்குறப்போ உங்களுக்கு பணி நியமனங்கள் எப்பொழுது இவர்களுக்கு வழங்க போகிறாங்க, டிசிசியோடைய அப்பாயின்மெண்ட் ஆர்டரு எப்போ சார் நமக்கு வழங்குவாங்க அப்படின்ட்டு நீங்கள் கேட்டுகிட்டே இருக்கலாம். ஸோ டிசிசியோடைய அப்பாயின்மெண்ட் ஆர்டரு இது ரொம்ப பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க தமிழக அரசு போக்குவரத்து கழகத்தில். ஸோ டிஎன்எஸ்டிசியை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட இந்த 3274 மக்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டருக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட இவர்களுக்கு பணி நியமன ஆணைகள் இன்னும் ஏன் வழங்கலை அப்படின்ற ஒரு கேள்விக்குறி, ஒரு பேச்சுவார்த்தை தினசரி போயிட்டு தாங்க இருக்குது. நிறைய நபர்கள், நிறைய கட்சி தலைவர்கள் எல்லாமே இந்த போக்குவரத்து கழகத்தில் நிலவும் அசாகரியங்களை உடனடியாக மாற்றுங்க, உடனடியாக நடந்து முடிந்த தேர்வுக்கு ரிசல்ட்டை வெளியிடுங்க, பணி நியமன ஆணைகளை வெளியிடுங்க, ஸோ செய்முறை தேர்வுடைய இறுதி கட்டமாக யார் யாரெல்லாம் செலக்டட் கேண்டிடேட்டோடைய லிஸ்ட்டையாவது வெளியிடுங்க. கோரிக்கைகள் மேலே லட்சக்கணக்கான கோரிக்கைகளை இப்படி வச்சிட்ருக்காங்க. ஸோ அரசு தரப்புலேருந்து இதுக்கு என்ன பதில் சொல்லுவாங்க அப்படின்றது இன்னும் தெரியல. ஸோ போக்குவரத்துத்துறை அமைச்சர் சிவசங்கர் வந்து பார்த்திங்கன்னா இதற்கு வந்து இன்னும் சரியான பதிலடியே கொடுக்கல அப்படின்ற மாதிரி நிறைய பேச்சுகள் போயிட்டுருக்கு. ஸோ போக்குவரத்து கழகத்தில் புதிய அறிவிப்புகளாவது வெளியாகும் அப்படின்ற மாதிரி மக்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் அந்த அறிவிப்புகளும் இதுவரை வெளியிடலை. இது எல்லாமே எதிர்பார்க்குறப்ப போக்குவரத்து கழகத்தில் ஒரு பணி அப்படின்றது கனவாகிடுமா? ஸோ இந்த டிரைவர் கண்டக்டர்லாம் இனிமேல் வந்து பார்த்திங்கன்னா கனவுல தான் டிரைவர் ஆக முடியும், கண்டக்டர் ஆக முடியும் அப்படின்ற மாதிரி போயிடுமா அப்படின்ட்டு நம்ம மக்கள் எல்லாமே வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அவர்களுக்கு ஒரு நல்ல செய்தியை தமிழக அரசு போக்குவரத்து கழகம் கண்டிப்பாக கொடுக்கும். ஸோ போக்குவரத்து துறையின் சார்பாக நல்ல செய்தி கண்டிப்பாக வரும் மக்களே. ஸோ பொறுத்திருந்து நாம் பார்க்கலாம். போக்குவரத்து கழகத்தில் புதிய நியமனங்களுக்கு உண்டான அறிவிப்புகளை பற்றினும் நமக்கு சில முக்கியமான தகவல்கள் வந்த வண்ணம் இருக்குது. 2026 ஸோ இப்போ இந்த 2026 தேர்தல் வருது. தேர்தலுக்கு முன்னாடியே டிஎன்எஸ்டிசியில் டிரைவர் தனியாக கண்டக்டர் தனியாக எடுக்க போகிறதா தகவல்கள் வந்திருக்குங்க. ஸோ டிரைவர் ஒரு தனியாக ஒரு 8000 பேரையும், கண்டக்டர் தனியாக ஒரு 10,000 பேரையும் எடுக்க போகிறதா தகவல் வந்திருக்கு. ஏன்னா அடுத்து எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் சரி, அதில் ரொம்ப முக்கியமானது அப்படின்னா இந்த போக்குவரத்து கழகத்தில் அனைவருக்கும் இலவசம் பேருந்துகள் வந்து பார்த்திங்கன்னா மகளிருக்கு இலவசம்னு சொல்லியிருந்தாங்க பார்த்தீங்கன்னா, இனி அனைவருக்கும் இலவசம் அப்படின்ற ஒரு அறிவிப்பு அனைத்து கட்சிகளுமே வெளியிடும். ஸோ கண்டிப்பாக போக்குவரத்து கழகத்தில் ஒரு புதிய அறிவிப்பை விரைவில் நம்ம எதிர்பார்க்கலாம். டிஎன்எஸ்டிசியில் இந்த தகவல்கள் அனைத்துமே உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் என்னுடைய சேனலோடு இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.